வெல்கம் டு NMAX சிவில் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எவால்வேட்டில் கொஷின் நம்பர் 4 சப்டிவிஷன் 4. ஸோ sin 30 plus tan 45 minus cosecant 60 whole divided by secant 30 plus cos 60 plus cot 45. ஸோ ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் எழுதினாலே நம்ம எல்லாமே எழுதிடலாம். 0 1 divided by √3 1 √3 undefined. சரிங்களா? இது சைனு காசு டேனு. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற ரேஷியோஸ் அப்படியே இதோட ரெசிப்ரோக்கல்ஸாக தான் இருக்கும். ஸோ sin 30 என்னது 1/2, tan 45 1, 0 30 45 60 90 degrees. ஸோ cosecant 60, cosecantனா sin 60யோட ரெசிப்ரோக்கல். ஸோ 2/√3 whole divided by secant 30 cos 30யோட reciprocal. cos 60 plus cos 60 என்னது 1/2. நெக்ஸ்ட்டு cot இதோட ரெசிப்ரோக்கலாக தான் இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். 1 + 3/2 இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். 3/2 minus 2 divided by √3 whole divided by 2 plus 2 divided by √3 plus இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 3/2. ஸோ இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2√3 மேலே 3√3 minus 4 whole divided by கீழேயும் எல்சிஎம் 2√3 4 plus 3√3. ஸோ சேம் டினாமினேட்டர் மேலே கொண்டு போகும்போது நியூமினேட்டர் டினாமினேட்டராக மாறிடும், கேன்சல் ஆகிடும். 3√3 minus 4 divided by 3√3 plus 4. ஸோ இப்போ எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணுவோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் டேர்ம் இது ப்ளஸ்ஸாக இருக்கா, அப்போ மைனஸ் டேர்மால் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 3√3 minus 4 மேலேயும் அதே 3√3 minus 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். பண்ணியாச்சு. இப்போ கீழே என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு a + b a - b இருக்குது. ஸோ a² minus b². மேலே a - b ஹோல் ஸ்கொயர், ரெண்டும் ஒரே டேர்ம். ஸோ a - b ஹோல் ஸ்கொயர் போட்டேன்னா இப்போ a² என்னென்னு எழுதுவீங்க? a² plus b² minus 2ab whole divided by இதை சால்வ் பண்ணால் 3√3 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 3யும் 3யும் மல்டிபிள் ஆகி 9 ஆகிருக்கும். √3யும் மல்டிபிள் ஆகி வெறும் 3ஆக இருக்கும். ஸோ 27 minus 16. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3√3 இப்போ தான் பண்ணிட்டோம். 27 plus 16 minus இன்டீஜர்ஸை மட்டும் ஹோல் நம்பர்ஸை தனியாக மல்டிபிள் பண்ணோம். 2 3s are 6, 6 4s are 24√3 divided by 11. இது ரெண்டுத்தையும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ 43 minus 24√3 whole divided by 11. அவ்வளோதான் ஆன்சர்.